3 வருடங்களுக்கு பின் இன்று ஒரு வழியாக வெளியாகியிருக்கிறது சிம்புவின் வாலு திரைப்படம். என்னதான் நல்ல படத்தை எடுத்திருந்தாலும், படம் வெளியிடுவதற்கு முன் விளம்பரம் கண்டிப்பாக அத்திரைப்படத்திற்கு தேவைப்படும். ஆனால் வாலு விஷயத்தில் படம் வருமா வராதா என்பதே பெரிய விளம்பரமாக அமைந்துவிட்டதால், படத்திற்கு என்று தனியாக விளம்பரம் எதுவும் தேவையில்லாமல் போய்விட்டதா? இது மட்டுமின்றி வேறு எந்தெந்த வழியில் எல்லாம் வாலுவை மறைமுகமாக விளம்பரப்படுத்தியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஒரு பெரிய பட்டியலே போடலாம். அந்த அளவிற்கு வாலு திரைப்படத்திற்கு மறைமுகமாக விளம்பரம் கிடைத்திருக்கிறதா? அவை எந்த மாதிரியான விளம்பரங்கள் என்றால், வாலு எந்த நேரத்தில் தொடங்கியதோ சிம்புவின் திரை வாழ்க்கையே ஒரு ஆட்டி வைத்துவிட்டதா? படம் வெளியாகும் நேரத்தில் எல்லாம் சொல்லி வைத்தது போன்று யாராவது பிரச்சனை செய்ய படம் வெளியாகுமா வெளியாகாதா என்பதே பெரிய கேள்விக்குறியாகிவிட்டதா? படம் வெளியாகுமா ஆகாதா என்பதே பெரிய விளம்பரமாக படத்திற்கு மாறிவிட்டதா? ஒரு சிலர் படம் இந்த அளவிற்கு பிரச்சனையில் சிக்குகிறதே, அப்படி என்னதான் இருக்கிறது இந்த படத்தில் என்று ஆர்வமாக காத்திருக்க ஆரம்பித்து விட்டனர். இதை விடவும் வேறு விளம்பரம் வேண்டுமா என்ன? வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க படத்தை அதிக திரையரங்குகளில் வெளியிட்டு வாலுவை வெளியிட முடியாமல் உதயநிதி தடுக்கிறார் என்று ட்விட்டரில் மறைமுகமாக சிம்பு குற்றம் சாட்டினார். வெடித்து பொங்கிய உதயநிதி, நான் யாருக்கும் எதிரானவன் அல்ல என்று பதிலுக்கு கொஞ்சம் காரசாரமாக எகிற, அப்புறம் என்ன, வாலுவிற்கு ஃப்ரீ விளம்பரம்தான். வாலு படத்தில் அஜித் ரசிகராக சிம்பு நடித்திருக்க, அஜித் ரசிகர்களின் ஒட்டுமொத்த ஆதரவும் படத்திற்கு கிடைத்ததா? வாலுவிற்கு பைசா செலவில்லாமல் கிடைத்த மாசான விளம்பரம் இதா? கடைசி நேரத்தில் பணப்பிரச்சனை வந்தபோது நடிகர் விஜய் தலையிட்டு அதை தீர்த்து வைக்க, என் கூட பிறக்காத சகோதரர் விஜய் என்று சிம்பு ஸ்டேட்டஸ் தட்ட, வாலு விளம்பரம் பளிச்சென்று விஜய் ரசிகர்களிடம் ஒட்டிக்கொண்டதா? சிம்புவின் ஒருக்கமான ஸ்டேட்டஸ்களால் நெகிழ்ந்து போன விஜய் ரசிகர்கள் பதிலுக்கு நாம ஏதாவது சிம்புக்கு செய்யணுமே என்று கூட்டம் கூட்டமாக கொடிபிடித்து வாலு திரைப்படம் பார்க்க தியேட்டருக்கு சென்றனர். சென்ற இடத்தில் படத்தின் டைட்டில் கார்டில் விஜய்க்கு நன்றி என்று வாலு தொடங்க, இந்த விஷயத்தை பட்டி தொட்டி எங்கும் பரப்பி இந்திய அளவில் வாலு திரைப்படத்திற்கு விளம்பரம் செய்துவிட்டனர் விஜய் ரசிகர்கள். விஜய் அஜித் ரசிகர்களை கவர்ந்த சிம்பு ஸ்டேட்டஸ் ப்ரொஃபைல் படமாக ரஜினியை வைத்து அவரின் புகழ்பெற்ற வசனம் ஒன்றையும் தனது ட்விட்டர் பக்கத்தில் வைக்க, ரஜினி ரசிகர்களின் ஆதரவும் வாலுவுக்கு கிடைத்ததா? தொடர்ந்து இதனை உறுதி செய்வது போல் ரஜினி போன் செய்து சிம்புவிற்கு வாழ்த்து சொல்ல, படத்திற்கு பெரிய விளம்பரம் தான் இதா? தனுஷ் யூடியூபை பயன்படுத்தி விளம்பரம் செய்தார். ஆனால் சிம்பு ட்விட்டரில் 4 வார்த்தையை ஸ்டேட்டஸாக போட்டு வாலு படத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் விளம்பரம் செய்து பார்க்க வைத்துவிட்டார். இன்று காலையில் காசி தியேட்டரில் ரசிகர்களுடன் படம் பார்த்த சிம்பு நேராக ரஜினி வீட்டிற்கு சென்று அவரிடம் ஆசி பெற்று வந்திருக்கிறார். இதனை தனது ட்விட்டர் பக்கத்தில் சற்று முன் சிம்பு பதிவிட, படம் இப்போ 2 நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஹவுஸ்ஃபுல்னு நியூஸ் வருது.